எதிர்வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றால் ஆட்டோ வாங்க ரூபாய் 75,000 மானியம் கொடுப்போம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி அளிச்சிருக்காரு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்புல முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மாநில அளவில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். திருச்சி காந்தி மார்க்கெட் அருகே வெள்ளமண்டி வீதியில கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் மத்தியில பேசுகையில, திருச்சி மாநகராட்சிக்கு அதிமுக ஆட்சியில ஸ்மார்ட் சிட்டி திட்டம் மூலமாக 1000 கோடி ரூபாய் நிதி வழங்கி பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியதாகவும், ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு திருச்சி மாநகராட்சியில மின் கட்டணம் 67% உயர்த்தப்பட்டு விட்டதாகவும், பல்வேறு வரிகளை 100 முதல் 150% வரை உயர்த்திவிட்டனர் என்றும், குப்பைக்கும் வரி போட்ட ஒரே அரசு திமுக அரசு என்று குற்றம் சாட்டினார். விலைவாசியால் மக்கள் படக்கூடிய துன்பத்தை பற்றி திமுகவுக்கு எந்த கவலையும் இல்லை. விலைவாசியை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதிமுக ஆட்சியில அரிசி, பருப்பு, எண்ணெய் என்ன விலை, இப்போது என்ன விலை என்று ஒப்பிட்டு பாருங்கள். அதிமுக ஆட்சியில விலைவாசி உயரும் போது விலை கட்டுப்பாட்டில் இருந்ததாகவும், 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அதன் மூலமாக அண்டை மாநிலங்கள்ல எங்கு குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கிறதோ அங்கிருந்து கொள்முதல் செய்து கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு கொடுத்ததை எடப்பாடி சுட்டிக்காட்டியிருந்தார். தொடர்ந்து பேசிய அவர், திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மக்களுக்காக திமுக ஆட்சி எதுவுமே செய்யவில்லை, இந்த குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டக்கூடிய தேர்தலில் 2026 தேர்தல் எனவும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் பேசவில்லை என்றும், யதார்த்த உண்மையை சொல்கிறேன், திமுக குடும்பத்தை தான் அரசாங்கமாக பார்க்கிறார்கள் என்றும் தெரிவிச்சிருந்தார். நாடு சிறந்து வளர கல்வி வளர்ச்சி மிக முக்கியம். எனவே அதிகமாக நிதி ஒதுக்கி கல்வியில புரட்சியை, மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியதாகவும், அதிமுக ஆட்சியில்தான் கற்போர் எண்ணிக்கை அதிகரித்தது. அதிமுகவின் 10 ஆண்டு கால ஆட்சியில 17 அரசு மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்து சிறப்பான சிகிச்சை அளித்ததாகவும், திமுகவினால் ஒரு மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனையாவது கொண்டுவர முடிந்ததா என்றும் கேள்வி எழுப்பியிருந்தார். மேலும் 67 கலைக்கல்லூரி, 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 4 பொறியியல் கல்லூரி, 7 சட்டக் கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்வி ஆராய்ச்சி நிலையம் என பல கல்லூரிகளை திறந்து இந்தியாவிலேயே கல்வியில முதன்மை மாநிலம் என்ற இலக்கை 2019 அடைந்தோம் என்றும் எடப்பாடி பழனிசாமியார் தெரிவித்தார். மேலும் 67 கலைக்கல்லூரி, 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 4 பொறியியல் கல்லூரி, 7 சட்டக்கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்வி ஆராய்ச்சி நிலையம் என பல கல்லூரிகளை திறந்து இந்தியாவிலேயே கல்வியில முதன்மை மாநிலம் என்ற இலக்கை 2019 அடைந்தோம் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார். ஏழை எளிய கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்களுக்கு சீருடை, புத்தகம், புத்தகப்பை, சைக்கிள், விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அம்மாவின் எண்ணத்தில் உதித்த அற்புதமான திட்டம் லேப்டாப் வழங்கும் திட்டம். அதிமுக ஆட்சியோட 10 ஆண்டு காலத்துல ரூபாய் 7,300 கோடி நிதி ஒதுக்கீட்டுல 52,35,000 அரசு பள்ளி மாணவர்களுக்கு ரூபாய் 12,000 மதிப்பு இருக்கக்கூடிய லேப்டாப் கொடுக்கப்பட்டதையும் குறிப்பிட்டிருந்தார். சட்ட ஒழுங்கு சீர்கேடு, போதைப் பொருட்கள் பழக்கத்தால இளைஞர்கள் சீரழிகிறார்கள் என்றும் நான் பலமுறை சொல்லியும் முதல்வர் கண்டுகொள்ளவில்லை. அதனால போதை மாநிலமாக தமிழகம் உருவாகிவிட்டது. மாணவர்கள் போதைக்கு அடிமையாகி வருகிறார்கள் என்பதை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒப்புக்கொண்டு விட்டார் என்றும் தெரிவிச்சிருந்தார். இன்றைக்கு போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என்று முதல்வர் பேசுகிறார். நாங்கள் சொன்ன போதே நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த நிலை வந்திருக்காது. துணை முதல்வரும் போதைக்கு எதிராக உறுதிமொழி எடுக்கிறாராம். தமிழக இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி கெட்டுப்போன பிறகு இப்படி நாடகம் போடுகிறார்கள் எனவும், போதைக்கு அடிமையானவர்களால் தான் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை போன்ற குற்ற சம்பவங்கள் நடக்கிறது எனவும், மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும் போது இவை எல்லாமே சரி செய்யப்படும் என்றும் தெரிவிச்சிருந்தார். கிராமங்களில் வசிக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் சிகிச்சை பெறும் வகையில தமிழ்நாடு முழுவதும் 2000 அம்மா மினி கிளினிக் தொடங்கியதாகவும், அதுல ஒரு MPBS மருத்துவர், ஒரு செவிலியர், ஒரு உதவியாளர் பணியில் அமர்த்தி கிராமப்புறங்களில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு சிறப்பான சிகிச்சை அளித்ததாகவும், திமுக அரசு ஏழைகளுக்கு சிகிச்சை அளிப்பதிலும் காழ்ப்புணர்ச்சி பார்த்து அதனை மூடிவிட்டது என்றும் குறிப்பிட்டிருந்தார். மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்ததும் 4000 அம்மா மினி கிளினிக் தமிழகத்தில் திறக்கப்படும் என்றும் நம்பிக்கை தெரிவிச்சிருந்தார். ஏழை பெண்களோட பொருளாதார சூழலால் திருமணம் தடைபட்டு விடக்கூடாது என்பதற்காக அதிமுக ஆட்சி காலத்துல திருமண உதவி திட்டம் ரூபாய் 25,000, ரூபாய் 50,000 கொடுத்ததாகவும், தாலிக்கு தங்கம் திட்டம் மூலம் 1 பவுன் தங்கம் 6 லட்சம் பேருக்கு கொடுத்ததாகவும் இதனை திமுக அரசு நிறுத்திவிட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்ததும் இத்திட்டம் தொடரும் எனவும், அதோடு மணப்பெண்ணுக்கு பட்டு சேலை, மணமகனுக்கு பட்டு வேட்டி கொடுக்கப்படும் என்றும், ஏழைகளுக்கான திட்டங்களை நிறுத்தியதில் தான் திமுக சாதனை படுத்திருக்கிறது. அதனால மீண்டும் அந்த திட்டங்கள் எல்லாம் தொடரும் என்றும் எடப்பாடி கூறியிருந்தார். கட்டுமான பொருள்களோட விலையும் உயர்ந்துவிட்டது. இனி ஏழை மக்கள் வீடு கட்டவே முடியாத அளவுக்கு விலை உயர்ந்துவிட்டது.
இரவுல கனவில் வேண்டுமானால் வீடு கட்டலாம். தேர்தல் அறிக்கையில கட்டுமான பொருட்கள் விலை உயரும் போது அத்தியாவசிய பொருள்களோட பட்டியலில் அவற்றை இணைப்பேன் என்றனர். ஏனெனில் எல்லாவற்றிலிருந்தும் கமிஷன் வருகிறது. காசு வந்தால் திமுகவுக்கு போதும். சமீபத்தில் எங்களுக்கு கிடைத்த செய்தி, ஜல்லி எம்சான் உரிமையாளர்களிடம் ஒரு டன்னுக்கு ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று அமைச்சர் வாய்மொழி உத்தரவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளதால் இதனை எப்படி மக்களால் சமாளிக்க முடியும்? இந்த ஆட்சி மீண்டும் வரப்போவதில்லை என்பது அவர்களுக்கே தெரிந்துவிட்டது என்பதையும் தெரிவித்திருந்தார். நான் முதல்வரான போது பெரும்பான்மையை நிரூபிக்க ஆளுநர் உத்தரவிட்டார். அதன்படி பெரும்பான்மையை நிரூபிக்கும் நாளன்று சட்டமன்றத்தில் கூச்சல் போட்டு டேபிளில் ஏறி நடனமாடினார்கள். சபாநாயகர் இருக்கையில் அமர்ந்தனர். பெரும்பான்மை நிரூபித்த பின் அதனை ஏற்றுக்கொள்ளாத ஸ்டாலின் சட்டையை கிழித்துவிட்டு நடந்தார். அதிமுக மீண்டும் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியமைக்கும். அப்போது சட்டையுடன் வேட்டியையும் கிழித்துக் கொண்டு சாலையில் நடக்கப் போகிறார் என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருந்தார். கொரோனா காலத்துல ஓராண்டு ரேஷன்ல விலையில்லா பொருட்கள் கொடுத்தோம். குடும்ப அட்டைக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். கர்ப்பிணி தாய்மார்கள், மாற்றுத்திறனாளிகள், முதியோர்கள் என 7 லட்சம் பேருக்கு 3 வேளை உணவு கொடுத்தோம். தைப்பொங்கலை அனைவரும் மகிழ்ச்சியாக கொண்டாட பொங்கல் பரிசு 2500 ரூபாய் கொடுத்தோம். கொரோனா காலத்துல கல்லூரி மாணவர்களுக்கு ஆன்லைன் தேர்வு நடத்தினோம். பள்ளி மாணவர்களோட நலன் கருதி ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம் என்ற பட்டியலை வெளியிட்டிருந்தார். அதிமுக அரசு அமைந்ததும் தீபாவளி தோறும் பெண்களுக்கு சேலை வழங்கப்படும் எனவும், ஏழை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டிக் கொடுக்கப்படும் என்றும், ஆட்டோ ஓட்டுநர்கள் கோரிக்கையை ஏற்று ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்தில் பதிவு செய்பவர்களுக்கு ஆட்டோ வாங்குவதற்கு ரூபாய் 75 லட்சம் ரூபாய் மானியமாக கொடுக்கப்படும் என்றும் எடப்பாடி தெரிவிச்சிருந்தார். சிறுபான்மை மக்களுக்கு ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்ததாகவும், ரமலானுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க 5400 மெட்ரிக் டன் அரிசி கொடுத்ததாகவும், நாகூர் தர்காவுக்கு சந்தனக்கட்டை கொடுத்ததாகவும், ஹஜ் புனித யாத்திரைக்கு மானியம் 12 கோடி ரூபாய் கொடுத்ததையும் எடப்பாடி பட்டியலிட்டிருந்தார். அதிமுக ஆட்சியில சென்னையில ஹஜ் இல்லம் கட்ட 15 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியதாகவும், ஹாஜிகளுக்கு மதிப்பூதியம், உலமாக்கல் மோதினார்களுக்கு ஓய்வூதியம் அதிகரித்து வழங்கியதாகவும், உலமாக்களுக்கு இருசக்கர வாகன மானியம் 25,000 ரூபாய் கொடுத்ததாகவும், வக்பு வாரியத்திற்கு ஆண்டு மானியம் மற்றும் பள்ளிவாசல் தர்கா புனரமைப்புக்கு நிதி வழங்குவதாகவும் தெரிவிச்சிருந்தார். மேலும் இஸ்லாமியர்களுக்கு நேரடி நியமன முறையில நிரப்பப்படாத பணியிடங்களுக்கு முன்கொணர்வு முறையை நீடிக்க அரசாணை வெளியிட்டதையுமே குறிப்பிட்டிருந்தார். டெல்டா கனமழையில நாகூர் தர்கா குளக்கரையை சரி செய்ய நானே நேரில் பார்வையிட்டு ரூபாய் 4 கோடியே 25 லட்சம் ரூபாய் கொடுத்ததாகவும், சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டு கழகம் அமைத்தோம். மறைந்த அப்துல் கலாம் நினைவாக கலை அறிவியல் கல்லூரி ராமேஸ்வரத்தில் தொடங்கப்பட்டதாகவும், திண்டுக்கல்லில் திப்பு சுல்தான் மற்றும் ஹைதர் அலி வாழ்க்கை வரலாறு மணிமண்டபம் அமைத்ததையும், கண்ணியமிகு காயிதே மில்லத் அவர்களுக்கு சென்னையில மணிமண்டபம் அமைத்ததையும் இந்நேரத்தில் நினைவு கூறுகிறேன் என்றும் தெரிவிச்சிருந்தார். இதேபோல கிறிஸ்தவ மக்களுக்கும் கிறிஸ்தவ பெண்கள் சுய உதவி குழுக்கள் அமைக்கப்பட்டு அவர்களுக்கு மானியத்துடன் கூடிய கடன் உதவி வழங்கியதாகவும், தேவாலய புனரமைப்பு நிதியை 5 கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்கியதாகவும், ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொள்ளும் கிறிஸ்தவர்களுக்கு 38,000 நிதியுதவி உயர்த்தி வழங்கியதாகவும், பின்னர் முழு மானியம் வழங்கப்படும் என்று உத்தரவிடப்பட்டிருந்த நிலையில திமுக ஆட்சிக்கு வந்து அதனை செய்யவில்லை என்றும், கிறிஸ்தவ அருட்சகோதரிகளுக்கு ஜெருசலேம் புனித பயணத்துக்கு தனி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும், சிறுபான்மை மாணவர் கல்வி உதவித்தொகை ஆண்டுதோறும் முழுமையாக வழங்கப்பட்டது. 10 ஆண்டுகள்ல சிறுபான்மை வகுப்பை சேர்ந்து 37,16,000 மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் 884 கோடி கல்வி உதவித்தொகை வழங்கியதையும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் சுதந்திரமாக செயல்பட முழு ஒத்துழைப்பு வழங்கினோம் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருந்தார். அதனைத் தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, கிறிஸ்தவ இஸ்லாமிய பெருமக்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுத்தது அதிமுக அரசு என்றும், 31 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில மத ஜாதி சண்டை நடைபெறாமல் தமிழகம் அமைதி பூங்காவாக இருந்ததாகவும் தெரிவிச்சிருந்தார். திருச்சியில ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல பல திட்டங்களை நிறைவேற்றியுள்ளதாகவும், திருச்சி மலைக்கோட்டை நுழைவு வாயில் சீரமைப்பு செய்து கொடுத்ததாகவும், புராதன தன்மையுடன் பூங்கா 39 கோடியில தொடங்கப்பட்டது என்றும், திருச்சி மாநகர்ல 16 பூங்காக்களை உருவாக்கியதாகவும், வெள்ள பாதிப்பை தடுக்க உய்யக்குண்டான் கால்வாய் 18 கோடியில சீரமைக்கப்பட்டதை குறிப்பிட்டிருந்தார். திருச்சி மாநகர்ல LED மின் விளக்குகள் பொருத்தப்பட்டது. சத்திரம் பேருந்து நிலையம் 28 கோடியில மேம்படுத்தப்பட்டது. 19 கோடியில பன்னாட்டு வாகன நிறுத்தம் அமைக்கப்பட்ட நிலையில 90% பணிகள் முடிந்த நிலையில ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திமுக ஆட்சியில ஸ்டிக்கர் ஒட்டி திறக்கப்பட்டதாகவும், திருச்சியில பழமையான தண்ணீர் தொட்டிகள் குழாய்களை சீரமைக்க அதிமுக ஆட்சியில டெண்டர் விடப்பட்டு தற்போது அத்திட்டம் 2014 கோடியில செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதுவும் அதிமுக ஆட்சியில்தான் ஆரம்பிக்கப்பட்டது என்றும் தெரிவிச்சிருந்தார். மறைந்த தியாகராஜ பாகவதருக்கு திருவுருவ சிலையுடன் கூடிய மணிமண்டபம் அமைக்கப்பட்டது.
பேரரசர் பெருமிடுகு முத்தரையர் அவர்களுக்கு திருவுருவ சிலையுடன் கூடிய மணிமண்டபம் ஆரம்பிக்கப்பட்டு 90% பணிகள் முடிவடைந்த நிலையில திமுக ஆட்சியில் ஸ்டிக்கர் ஒட்டி திறக்கப்பட்டது என்றும், மறைந்த வ.உ.சி.க்கு மணிமண்டபம் கட்டி முடிக்கப்பட்டு முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஸ்டிக்கர் ஒட்டி திறந்ததாகவும் தெரிவிச்சிருந்தார். அதிமுக ஆட்சியில தான் தேசத்துக்காக தன்னை அர்ப்பணித்தவர்களுக்கு மரியாதை செய்யப்பட்டது என்றும் பெருமிதத்தோடு தெரிவிச்சிருந்தார். அதிமுக கொடுக்கக்கூடிய அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்த அவர், அதிமுக போட்டியிட்டால் இரட்டை இலை சின்னத்திலும், அதிமுக ஆதரவு கூட்டணி வேட்பாளர் போட்டியிட்டால் அவர்களின் சின்னத்திலும் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்றும், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பரப்புரையில தெரிவிச்சிருந்தார். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.